ஹாய் வெல்கம் டு காஷின் ஃபார் த கம்பெனி. நம்ம இந்த வீடியோவில் வந்து ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எப்படி ப்ராஜெக்ட்லாம் பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன ப்ராஜெக்ட் வந்து பார்க்க போகிறோம்னா ப்ராடக்ட் ஷிப்பிங் ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோ வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ப்ராஜெக்ட் வந்து பண்ணலாம். சரியா, இது வந்து என்ன ப்ரோக்ராம் யூஸ் பண்ணலாம், ஜாவா ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரேம் ஒர்க். ஓகே, ஃப்ரேம் ஒர்க்குன்றது இந்த இதில் ஆப்ஷனல். என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் ஜாவாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாமே பாப்புலரான ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஜாவா ஸ்விங்கிறது ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், ஜேஎஸ்பின்றது ஒரு சிம்பிளான வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக ஜேஎஸ்பி யூஸ் பண்ணுவாங்க, ஜாவா சர்வர் பேஜ் சொல்லுவாங்க. ஸ்ப்ரிங் பூட்ன்றது ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்காக தான், பட் அதை ஒரு பெரிய வெப்சைட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். சரியா, இது மூணு ஜாவா ஸ்விங் அண்ட் ஜேஎஸ்பி ஸ்ப்ரிங் பூட் இது மூணு யூஸ் பண்ணி பண்ணலாம். உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க்கே தெரியல, நம்ம ஒரு ஜாவா ஃபைல் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா லைப்ரரிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜார் தான் இருக்கும் உங்களுக்கு ஜாவாவில் பொறுத்த வரைக்கும். இந்த லைப்ரரிஸ்லாம் உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேம் அண்ட் ரெபாசிட்டரின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது, அங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த லைப்ரரிஸ் எல்லாமே கிடைக்கும். இப்போ ரியல் டைமில் இந்த ப்ராஜெக்ட்டில் என்ன லைப்ரரிஸ்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா MySQL, அது டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக MySQL லைப்ரரி யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டூடெண்டோட ரிப்போர்ட்டு, அதுக்காக வந்து ரிப்போர்ட்டுன்ற லைப்ரரி யூஸ் பண்ணுவாங்க. சும்மா எக்ஸாம்பிள். அண்ட் பிடிஎஃப் வந்து ஜென்ரேட் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் ஏதாச்சும், அதுக்காக பிடிஎஃப் மெயில் இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறதுக்கு இந்த லைப்ரரிஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா, அண்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ப்ராஜெக்ட்டுமே என்ன இருக்குன்னா டேட்டாபேஸ்ன்றது கம்பல்சரி வந்து யூஸ் பண்ணுவாங்கப்பா. இப்போ வந்து ஜாவா ப்ராஜெக்ட்னால நான் சஜஷன் பண்ணுறது MySQL டேட்டாபேஸ். சரியா, இந்த மாதிரி நிறைய டேட்டாபேஸ் இருக்குது, எக்ஸாம்பிள் ஆரக்கல், MSSQLலாம் இருக்குது. ஆனால் இந்த டேட்டாபேஸ்லாம் யூஸ் பண்ண தெரியணும் அப்படின்னா நமக்கு என்ன லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்குன்னா இது வந்து கொரி லாங்குவேஜ் சொல்லுவாங்க, SQL. இதை ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்க எல்லாருமே எங்களோட கம்பெனியில் ஜாவா ப்ராஜெக்ட் பண்ணி பிளேஸ்டான ஸ்டூடெண்ட்ஸ். இவங்களோட லிஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க்கை வந்து யூடியூபோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்டோட ரெக்குயர்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு ஜாவா லாங்குவேஜ் வந்து ஒரு பேசிக் லெவலில் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்ட் செகண்ட் வந்து ஒரு ஐடி வந்து யூஸ் பண்ணுவேன், அது வந்து நெட்பீன்ஸ் ஐடி யூஸ் பண்ணியிருக்கேன் நான். அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா நெட்பீன்ஸ் ஐடியில் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஜாவா ஸ்விங்கர் அந்த ப்ராஜெக்ட் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணி நான் வந்து பண்ணிருக்கேன். இது ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷனு. அண்ட் என்ன டேட்டாபேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா MySQL டேட்டாபேஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு யார் பண்ணி தராங்க அப்படின்னா வந்து காஷின் ஃபோட்டோகிராஃபி CEO நம்மளோட வெங்கட் சார். இவர் மைக்ரோசாஃப்ட்டில் MVP அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. நீங்கள் வந்து எங்களோட ஆஃபீஸில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக எங்களோட ஆஃபீஸ் வந்து சென்னை மதுரவாயில் வந்து இருக்குது. இந்த ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் கேட்குற ப்ராஜெக்ட்ஸும் நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி ஜாவா ப்ராஜெக்ட்ஸான டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதோட லிங்க்கை வந்து யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட்டோட சிஸ்டம் ஆர்கிடெக்சர் டயக்ராம் வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன மாடியூல் யூஸ் பண்ணுறேன்னா ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்குது, அதை யூஸ் பண்ணுறேன். செகண்ட் வந்து ஃபீட்பேக், யூசர்கிட்ட நம்ம கனெக்ட் பண்ணல அதுக்காக ஃபீட்பேக் மாடியூல் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் தேர்ட் வந்து யூசர் மாடியூல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபோர்த் வந்து அட்மின் மாடியூல், ஏன்னா அட்மின் தான் அந்த ப்ராடக்ட் ஆட் பண்ணுறது, அந்த ஃபீட்பேக்லாம் கொடுத்துருவாங்களே அதை பார்க்குறது, அதுக்காக அட்மின் மாடியூல் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட்டோட UI ஸ்க்ரீன்ஷாட் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். நாங்கள் ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் கோர்ஸும் இன்டர்ன்ஷிப்பும் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் வந்து கோர்ஸும் இன்டர்ன்ஷிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்க்ஸை வந்து நான் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான காண்டாக்ட் நம்பர், இன்ஸ்டா ஐடி, மெயில் ஐடி, அட்ரஸ்லாம் கொடுத்துருக்கேன், மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.